Hello friends, welcome to JC Games. நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோ யூனிட்டி டியூட்டோரியல் அந்த பவுன்சிங் பால் டியூட்டோரியல் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்கிரிப்ட் பற்றின விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்ட் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம பால் எப்படி பவுன்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம வந்து ரிஜிட் பாடி ஆட் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் பவுன்சிங் அண்ட் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த பால் பவுன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போறோம். ரைட் கிளிக் பண்ணுங்க, பால் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் காம்பனன்ட் லாஸ்ட்ல வந்தீங்கன்னா நியூ ஸ்கிரிப்ட் பால் கண்ட்ரோல். ஸோ நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் கண்ட்ரோலுக்கு. ஸோ நீங்கள் பால் கண்ட்ரோல்னு சொல்லி எழுதிடுங்க. அண்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிடுச்சு அண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகல. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பால்ஸ் பிடிச்ச கலரில் அந்த சரிகள் ஸ்டெப்ஸ் அண்ட் நம்மளுடைய பவுன்ஸ் ஆகிற அந்த பிளேஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்கிரிப்டில் ஓகே லோட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ஸ். அண்டு இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது என்னென்னா நம்ம பால் வந்து பவுன்ஸ் ஆகணும். ரைட், ஸோ பவுன்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? எனக்கு வந்து பால்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து ரிஜிட் பாடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிஜிட் பாடி நம்ம ஆட் பண்ணியதுனால ஒரு ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். பட் கிராவிட்டி ஃபோர்ஸ் கீழே வரும். பட் நமக்கு அகெயின் கீழேருந்து மேலே ஒரு புஷ் பண்ணணும் பவுன்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா நமக்கு என்ன வழியில் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் இதை வந்து ஸ்டார்ட் அண்ட் அப்டேட் மெத்தட் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு இப்போ தேவை நம்மளுடைய பால் ஒரு ரிஜிட் பாடி. ஸோ நம்ம பப்ளிக் ரிஜிட் பாடி, ஸோ ரிஜிட் பாடி 2D இருக்கும். பட் யாராவது ரிஜிட் நீங்கள் 2D செலக்ட் பண்ணால் ரிஜிட் பாடி 3D. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது 3D அண்ட் ஆல்சோ 2D கேம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது இது ஒன்று இப்போதைக்கு நமக்கு தேவை போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேவைப்பட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தேவை ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் கொலிஷன் என்டர் சொல்லி ஒரு சில மெத்தட் வந்துச்சு. நம்ம அதை பார்ப்போம். அண்ட் கொலிஷன் சொல்லி நமக்கு பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து ஒரு மிஸ் கொலிடர் ஆட் பண்ணோம். பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் காலிடர், ஸ்பேர் காலிடர், நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் கால் பண்ண மிஸ் காலிடர். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே காலிடர்னு சொல்லி ஒன்று உண்டு. ஸோ அந்த காலிடரோட வேலை என்னென்னா அன்காலிடர்ஸ் உண்டு, ட்ரிகர்னா ட்ரிகர் காலிடர் சொல்லி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பண்ணலாம். ஸோ நாம் எப்போ பண்ண போகிறது ப்ரைவேட் மெத்தடில் ப்ரைவேட் வாய்ட் ஆன் காலிடர். நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் எழுதும்போது பார்த்து எழுதுங்க. பிகாஸ் இது ஸ்பெல்லிங் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அன்கொலிஷன் enter and open and bracket collision. ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் இந்த ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கொலிஷனுக்கு உங்களுக்கு இதிலே வரும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கொலிஷனை கேபிட்டல் சி எடுத்துகிட்டு ஸ்மால் சியில் போட்டு அதுக்கான டிக்ளரேஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஓகே, அண்ட் ஓப்பன் அண்ட் ஸ்லாஷ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் கொலிஷன் என்ட்ரு இப்போ இந்த ஃபங்க்ஷனில், அதாவது இப்போ நம்ம கீபோர்டில் இந்த மிஸ் கொலிஷன் இருக்குது. ஸோ இந்த பால் இந்த கொலிஷனில் என்ட்ரு ஆகும்போது டச் ஆகும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி நாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்
கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆர்பி அதாவது ரிஜிட் பாடி டாட் வெலோசிட்டி அதுங்கிறது பவர் சொல்லுவாங்க, லைக் ஆக்சலரேஷன் பவர் அண்ட் மூமெண்ட் பவர் அண்ட் டர்க்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரிஜிட் பாடி வெலோசிட்டி ஈக்குவல் டு நான் வந்து வெக்டர் 3ல இதை கன்வெர்ட் பண்ணி டாட் 0. ஸோ டாட் 0க்கான என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள், அதாவது எக்ஸ் கீழே உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் சைடு இந்த 3 ஆங்கிளுமே அதோட வேல்யூ நான் 0 டிக்ளேர் பண்ணியிருக்கேங்க. அண்ட் அடுத்து இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிஜிட் பாடி டாட் ஆட் ஃபோர்ஸ், ஆர்பி டாட் ஆட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறோம். இது ஃபோர்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு இந்த ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் கார் மூவ் பண்ணுற ஃபோர்ஸ், இல்லை புல்லட் ஃபயர் ஃபோர்ஸ், இல்லைனா பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஃபோர்ஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வெக்டர் 3ல நம்ம யூஸ் பண்ணி வெக்டர் 3 டாட் ஆப். ஸோ இப்போ ஆப்னு நான் சிம்பிளாக என் பண்ணதுக்கு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா வெக்டர் 3 ஆப்னா நம்மளோட ஒய் ஆக்சஸ். ஸோ இந்த ஒய் ஆக்சஸ் நமக்கு இங்கே பால் அதோட ஒய் ஆக்சஸ், ஸோ இது ரொட்டேஷன், சரி இது பொசிஷன். ஸோ இந்த ஒய் ஆக்சஸ் மட்டும் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இது அப்படின்னா அப் அண்ட் டவுன் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷார்ட் ஃபார்ம் அந்த புதுசாக யூனிட்டி வேர்ஷனில் நம்ம எல்லாமே ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த அப் அண்ட் டவுன் பவுன்ஸ் வந்து எது மூலியமாக நம்ம வந்து பவுன்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பை இதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் நமக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டில் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மல்டிப்ளை பை bounce speed space, sorry, bounce speed. ஸோ இப்போ ஆப்பில் பவுன்ஸோட ஸ்பீடில் போகணும். அதான் ஃபோர்ஸோட மோடு வந்து என்ன மோடு இருக்கணும், ஃபோர்ஸ் மோட் டாட் impulsivity. ஸோ ஃபோர்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்லோடு மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னாலும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுனா கூட ஜஸ்ட் நீங்கள் ஃபோர்ஸ் அண்ட் மோடு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். டாட் நீங்கள் எதில் ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு டாட் இம்பல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன், இம்பல்ஸ் ஃபோர்ஸில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோர்ஸ் மோடில் நம்ம வந்து இம்பல்ஸ் ஃபோர்ஸ் மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்மளோட ஸ்கிரிப்ட், பிகாஸ் நம்ம வந்து பவுன்ஸ் ஸ்பீடு நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணல. ஸோ அதனால் நான் இதை பப்ளிக் float bounce speed equal to 5f declare பண்றோம். ஓகே, 5f. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எங்கே வச்சு சரி இம்பல்ஸ் நான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன், இம்பல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபோர்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல வந்து நம்ம எந்த இதுக்கு சொல்லி. இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பாலில் ஆட் ஆகிருக்கு. ஸோ பாலில் ஆட் ஆகிருக்கிற நம்ம ஸ்கிரிப்டில் ஓகே நம்ம ஸ்கிரிப்ட் பால் ஆகிருக்கு. பட் நமக்கு இது வந்து ரிஜிட் பாடி கண்ட்ரோல் கொடுக்கல. ஸோ நம்ம இதை அப்படியே ட்ராக் பண்ணி ரிஜிட் பாடியில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ பால் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம், நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, ஒர்க் ஆகுது, பட் ரொம்ப ஹைட்டாக போகுது. ஓகே 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 இப்போ நம்ம பால் வந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, பட்
நம்ம ஹைட்டாக போகுது ரீசன் வந்து ரெண்டு ரீசனில் இருக்கலாம். ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுடைய இந்த பவுன்சிங் ஸ்பீடு நம்ம அதை லெஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஒரு 2க்கு வைக்கிறோம், 3க்கு வைக்கிறோம். ஸோ அது பவுன்ஸ் ஸ்பீட் ஆகும். செகண்ட் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது இருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம பால் இந்த இடத்துல பண்ணால் ஒரே ஃபோர்ஸும், இந்த இடத்துல பண்ணால் 5 ஸ்பீடு இருக்கும் சொல்லுவோம். பட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் பண்ணும்போது ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆயிரும். ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம அதுதான் ரீசனானு ஒரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நம்மளுடைய பால் கரெக்டாக தள்ளி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னொரு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய பால் ஸ்பீட் 5, பட் ஸ்டில் 5ல் நமக்கு இப்போ வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது. அண்ட் ஆல்தோ நம்மளுடைய பால் ரொட்டேட் ஆகுது. ஸோ பொசிஷன் அண்ட் ஆமாம், நம்மளுடைய பால்ஸ் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பொசிஷன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 26, 28, 29. ஸோ இதை நம்ம வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரிஜிட் பாடியில் போகிறோம். ஸோ நமக்கு ஃப்ரீஸ் பொசிஷன் கன்ஸ்ட்ரைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பொசிஷன் அண்ட் ஃப்ரீஸ் ரொட்டேஷன். நம்மளுடைய எக்ஸ் பொசிஷன் நமக்கு தேவையில்லை, எக்ஸ் நமக்கு ரொட்டேஷன் பால் ரொட்டேஷனே தேவையில்லை. அண்ட் நம்ம இப்போ ஒய் பொசிஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒய் பொசிஷனை ரொட்டேட் பண்ணுறதும் அண்ட் நம்மளுடைய எக்ஸ் பொசிஷன் நம்ம வந்து 0 வைக்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பக்கத்தில் 2 இருக்கிறதுனால ஸோ அது வந்து டபுள் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம அந்த டபுள் ஃபோர்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபோர்ஸில் நம்மளுடைய பால் பவுன்ஸ் பண்ணலாம். ஸோ அதை இக்னோர் பண்ணணும். நம்ம டபுள் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபோர்ஸில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாலோட பவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கிரிப்டில் இன்னொன்று ஆட் பண்ணுவோம். ப்ரைவேட் bull இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபோர்ஸ்னு நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்கொலிஷன் என்டரில் இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் சிங்கிள் ஃபோர்ஸ், ஸோ நீங்கள் ஜஸ்ட் இஃப் சிங்கிள் ஃபோர்ஸ்னு எழுதினாலே அதோட அர்த்தம் இது வந்து ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் இப்போது ரிட்டர்ன் சொல்லி கொடுத்ததுனால என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம பால் வந்து இதுபடி நமக்கு வந்து பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ், அதாவது இது ட்ரூவாக ஆயிடுச்சுன்னா ஸோ நமக்கு வந்து பால் பவுன்ஸ் ஆகுறது இந்த ஸ்பீடில் தான் ஆகும். சப்போஸ் இது ட்ரூவாக இருக்கும்போது மட்டும் நமக்கு வந்து இந்த 5 ஸ்பீட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து இந்த பால் ஃபோர்ஸில் 2 இடத்துல நடுவில் பட்டால் ஸோ நமக்கு வந்து இந்த இது ரன் ஆகணும்னு சொல்லியிருக்கும். பட் படலைன்னா என்ன ஆகணும்? ஸோ படலைங்கிற பேச்சுக்கு நமக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் கீழே வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ நம்ம இதை ஃபால்ஸ் ஆக்க விடலை. ஸோ ஃபால்ஸ் ஆக்க விடாமல் ஜஸ்ட் நம்ம ட்ரூலே மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட் நம்ம இப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய கேம்ஸ் அண்ட் ஹவ் பால்ஸ் பவுன்ஸ் ஆகிறது பார்ப்போம். ஓகே, இப்போ ஜஸ்ட் பவுன்ஸ் ஆகி அண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ரீசன் பால் பவுன்ஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, யா, ஸோ ஒரு வாட்டி பால் பவுன்ஸ் ஆகுது அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆயிடுது. நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு
பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரூவாகவே வச்சுருக்கிறது ஃபால்ஸ் ஆக விடாத ரீசன்னால நமக்கு வந்து பவுன்ஸ் ஆகி ஸ்டாப் ஆகுது. ஸோ நம்ம ஒன்று பண்ணுவோம், ஒரு சின்ன மெத்தட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பால்ஸ் என்ன சொல்ல ஜஸ்ட் அதை ஃபால்ஸ் ஆக்கிட்டு ரிட்டன் நம்ம ரிட்டன் அதை ட்ரூ பண்ணுவோம். ப்ரொவைட் void in a single force false. Okay, and இப்போ நம்ம இதுக்குள்ள வந்து single force equal to false. வேறு ஒன்று என்ட்ரு பண்ணாலும் இது மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து invoke மெத்தட் யூஸ் பண்ணுவோம். invokeனா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தடை நம்ம ஒரு மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணலாம் ஒரு இவ்வளோ டைமுக்கு அப்புறம். ஸோ அதில் நீங்கள் இங்கே இந்த மெத்தடுக்கு கொடுத்த நேமை காப்பி பண்ணி இந்த எக்ஸலரேஷன் மார்க்குள்ளே நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிட்டு கமா போட்டு அதுக்கான 0.2 அதாவது ஒரு செகண்ட் கூட நான் அது டைம் கொடுக்குறேன், 0.2 செகண்ட் டைம் கொடுக்குறேன். பிகாஸ் வித்தின் அ ஃப்ராக்ஷன் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இது ட்ரூ ஆகிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், ஸோ நமக்கு வந்து கீப் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ஆகி ட்ரூ ஆகி ஃபால்ஸ் ஆகி ட்ரூ ஆகி ஃபால்ஸ் ஆகி ட்ரூ ஆகும். ஸோ நமக்கு இங்கே பவுன்ஸ் கீப் கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு let's check it out with this script. எஸ், ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம். நம்மளோட ஸ்கிரிப்ட் அதில் இன்னும் நமக்கு வந்து கேமரா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம கேமரா வந்து பாலை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்கிரிப்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கேமரா விஷயத்தை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் உடனே வரணும், நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்துடும். அண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கிளியர் வித் another வீடியோ. தேங்க்யூ.